வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தோடு வாசிப்போம். நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக என்ன செய்ய வேண்டுமா? வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஒரு நாள் பரிசுத்தவான்களுக்கென்று ஒரு பிரதிபலன் கொடுக்கிற ஒரு நியாயாசனம் இருக்கிறது. அதை குறித்து வெளிப்படுத்தும் விசேஷத்துல அதனுடைய 20வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு வெள்ளை சிங்காசனமும் 3ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது வாசிப்போம். சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், அளிக்கப்பட்டது நிமித்தமும் அப்போ அது பெரிய ஒரு சாப்டர். நான் எல்லாம் தற்போது பேச விரும்பவில்லை. அதுல என்னத்தை பார்த்தோம்? சிங்காசனங்கள். அதில் அந்த சிங்காசனம், அந்த நியாயாசனம் என்று சொல்லப்படுவது பரிசுத்தவான்களுக்குரிய பிரதிபலன் கொடுக்கிறதான நியாயாசனம். பிறகு நம்ம அதில் கடைசியில் வாசித்தோம் அல்லவா, உயிர்த்து எத்தனை வருஷம்? 1000 வருஷம் ஆட்சி. இப்போ 1000 வருஷ ஆட்சிக்கு முன்பதாக சரீரத்தில் நாம் இருந்த நாட்களில் தேவனுக்கு என்று செய்ததற்குரியதான பிரதிபலன்களை பெற்றுக் கொள்ளுகிற நேரம். அன்று 1000 வருஷம் இந்த பூமியை ஆளும் போது, அல்லேலூயா, இன்று தேவனுக்கு முன்பதாக உண்மையாக செயல்பட்ட பரிசுத்தவான்கள் அன்று ஆளுகையின் அதிகாரங்களை பெற்றுக் கொள்வார்கள். தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் உலகம் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, 1000 ஆண்டுகள் பிசாசானவன் எங்க சங்கிலில கட்டி பாதாளத்தை அடைத்து வைத்து கடைசியில் சில காலம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அப்போ உலகம் அந்த 1000 வருட காலம் சாத்தான் இல்லாத ஒரு காலமா இருக்கும். 1000 வருடம் அந்த பூமியில் என்ன யார் இருக்க மாட்டான்? சாத்தான் இல்லை. ஒன்றே ஒன்று, யார் மட்டும்தான்? தேவனுடைய ஆளுகை. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு 1000 ஆண்டு ராஜாதி ராஜாவாக இந்த பூமியை ஆளுவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். அன்று அவரோடு கூட நாமும் அதில் காணப்படும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த ஆளுகையின் அதிகாரத்தை தேவன் ஆண்டவர் அவர்களுக்கு பூமியில் சரீரத்தில் இருந்த நாட்களில் அவர்கள் செய்த காரியங்களுக்கு தக்கபடி உள்ளதான ஆளுகையின் அதிகாரங்களை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். பரிசுத்தவான்கள் ஆளுவார்கள். நான் நினைக்கிறேன், இன்று தேவனுக்கென்று அதிகமாக ஊழியம் செய்தவர்கள், அநேக ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்புகளை வழிநடத்தினவங்க, அவங்க எல்லாம் அன்று குறிப்பிட்ட ஒரு தேசத்தின் அதிபதியாக இருக்கலாம். நான் சொல்லவில்லை, விளக்கம் கொடுத்த பரிசுத்தவான்கள் கொடுத்த பேச்சு பேசுறதை நான் கேட்டதுனால நான் சொல்றேன். அல்லேலூயா. வேதத்தின்படி பார்க்கும் போது அது உண்மை என்பதை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், பாருங்க, இப்போ பெரிய பெரிய வல்லமையான ஊழியக்காரர் நம்ம நினைக்கிறோம், டிஎல் மோடி, இன்னுமாய் முல்லர், இன்னும் பல பெரிய பெரிய வல்லமையான ஊழியர்கள், அவர்கள் எல்லாரும் பாருங்கள், அவங்களுடைய பிரசங்கமே டிவியில பார்த்து ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஏராளம். ரெனால்டு மோங்கே உங்களுக்கு தெரியும், அவர் சொல்லி இன்னும் சில நிறைய பேர்கள் ஞாபகத்தில் இல்லை.
அவருடைய மீட்டிங்ல பல லட்சம் பேர் கூடுவாங்க. 1-2 பேர் அல்ல. அல்லேலூயா. மரித்தோரே உயிரோடு எழுந்திருப்பார். வீல் சேர்ல வர்றவங்க எழுந்து நடந்து போவாங்க. அவருடைய ஒரு 15-20 நிமிஷம் தான் சுவிசேஷம் ஆரம்பிப்பார்களாம். அதுல ஜனங்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்பதான் நினைக்கிறேன், இவ்வளவு வல்லமையான ஊழியர்கள் பூமியில சாட்சியாய் கடைசி வரை இருந்து மரித்து போனார்கள். அந்த உயிர் தொடர்ந்து வரும்போது 1000 வருஷ சாட்சியில அவர்கள் ஆளுகையின் அதிகாரத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு உலகத்தில் ஏதாவது ஒரு ஏரியாவில் அவங்க என்ன செய்வாங்க, அதிபதிகளாக தேவன் நியமிக்கலாம். அப்போ அதான் வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். மத்தேயுல அழகா வருகிறது. மத்தேயு லூக்காவில பார்க்கும் போது கொடுக்கப்பட்ட தாலந்துகளை அதை பயன்படுத்தினவர்கள் தேசத்தில் இன்ன இடங்களுக்கு நீ அதிபதியா இரு என்று சொல்லி ஆளுகையின் அதிகாரத்தை கற்றுக் கொடுப்பார். அப்படி என்றால் நாம் ஒரு 5 தாளந்துன்னு நம்ம சொல்லுவோம், 2 தாளந்துன்னு நம்ம சொல்லுவோம், 1 தாளந்து சொல்லுவோம். ஆனா அதற்குள் இருக்கிற கருத்துக்கள் மிக பெருசு. அல்லேலூயா. 5 தாளந்து என்றால் கற்றுக் கொடுத்த ஒரு கனமான ஊழியத்தின் ஒரு மேன்மையான ஒரு நிலையை குறிக்கிறது. 2 என்றால் அது போல. அல்லேலூயா. 1 என்றால் அதே போல. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ அவர்களை கர்த்தர் அழைக்கப்பட்ட நிலையில் நாம் பயன்பட வேண்டும். அழைப்பு என்றதான தாளந்தை கர்த்தர் ஒவ்வொருவரும் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராக ஒரு தேவனுக்குள்ளே ஏற்றுக்கொண்டு விட்டார். அல்லேலூயா. உனக்குள்ள கர்த்தர் ஒரு தாளந்தை கொடுக்கிறார். 1-2 கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன தாளந்து, ஊழியத்தில் என்ன அழைப்பு, என்ன பொறுப்பு என்பதை குறித்து உனக்கு ஆவியில கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வார், உணர்த்து. எனக்கு என்ன அழைப்பு என்பது எனக்கு சிறுபருவத்திலே தெரியும். ரட்சிக்கப்பட்ட நாட்களில் சிறு பையன், 14 வயது. அதற்கு முன்னே நான் சிறுபருவ சர்ச்சைக்கு போகும்போது ஆசையாக இருக்கும் ஊழியத்தில். 14 வயதுக்கு முன்ன ரட்சிக்கப்படல. கூட சர்ச்சைக்கு போறது எல்லாம் ஒரு மீட்டிங் மிஸ் பண்றது கிடையாது. மாதத்தில் ஒருக்கா ஸ்பெஷல் மீட்டிங் வைப்பாங்க. 3 நாளுக்கு மீட்டிங் வைப்பாங்க. அங்க மீட்டிங் வச்சு சுத்திகரித்துதான் கர்த்தருடைய பந்தியெல்லாம் கொடுப்பாங்க. இப்படி இதுல கலந்து கொள்ளும் போது அல்லேலூயா ஆசையா இருக்கும். நான் ஒரு ஊழியக்காரனா மாறணும், நானும் ஊழியம் செய்யணும், கொஞ்சம் ஆசை, பயங்கர ஆசையா இருக்கு. 14 வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்ட உடனே நான் கைப்பிரதி தேடி பிடிச்சி யார்கிட்ட கைப்பிரதி வாங்கி, எப்போ பார்த்தாலும் கையில் என்ன இருக்கு, கைப்பிரதி இருக்கு. ஸ்கூலுக்கு போகும்போது புத்தகத்துக்கு கடையில கைப்பிரதி வச்சிருக்கும். ஸ்கூல்ல வகுப்புல இருக்க பசங்களை கொண்டு என்ன செய்ய கொடுப்பேன். பார்ப்பாங்க, என்ன ஜான்சன் நீ கட்டாயம் வர நாட்களில் யாராவது மாறும், ஊழியக்காரர் மாறப்பாங்க. எங்க வீட்டில் எல்லாரையும் தம்பி தங்கச்சி மாதிரி பெரியப்பா வீட்டில் உள்ள எல்லாரையும் கூட்டி சேர்த்து பக்கத்தில் போய் உட்கார வச்சு அவங்கள நான் பாஸ்டாக்குன்னு நான் சொல்லுவேன். சின்ன பையன் அப்போ ரட்சிக்கப்படுறது முன்னே நான் பேசுறத அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தப்பு தப்பாக தான் பேசுறது. அப்போ அவங்க உடனே சொல்லுவாங்க, உனக்கு என்னது கர்த்தர் பண்ண பாஸ்டா தான் அழைக்க போறாரு. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அல்லேலூயா யாரும் காதிலும் இயேசுவை பற்றி சொல்லணும். கர்த்தர் ஆமென். அந்த நாட்கள் சொல்லி அநேக ரட்சிக்கப்பட்ட அநேக ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. யாருக்காவது இயேசுவை சொல்லணும், சும்மா இருக்கக்கூடாது. ஆமென். எங்கேயாவது போயிட்டு இருக்கிறேன்டா, ஆண்டவரே போயிட்டு சாயந்தரம் வர்றதுக்குள்ள குறைந்தபட்சம் ஒரு 10 பேருக்காவது உங்களுடைய அன்பை நான் அறிவிக்கணும் ஆண்டவரே என்று ஜெபித்து கொண்டு செல்வேன். அல்லேலூயா. கேட்காம போறது அது மேற்கே கிடையாது. அல்லேலூயா. அந்த ஆண்டுடைய வார்த்தையை பிறருக்கு சொல்வது இதெல்லாம் தான் தேவன் உங்களுக்கு கொடுத்த தாளத்தை என்ன செய்வது, வியாபாரம் பண்ண பயன்படுத்தும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளையும் கர்த்தர் அழைப்பை வைத்திருக்கிறார்.
சமாரிய ஸ்திரீ இயேசுவை சந்தித்தாள். ஹல்லேலூயா. இயேசுவால் அவள் வந்த நோக்கம் ஒன்று, திரும்பி போகும்போது வேறொரு நோக்கத்தோடு கடந்து போகிறார். வரும்போது தன் தாகத்திற்காய் குடத்தோடு வந்தாள். ஹல்லேலூயா. திரும்பி போகும்போது பிறருடைய தாகத்தை தீர்க்கிறவனாய் மாறினார். இயேசுவை சந்தித்த உடனே அவனுக்குள் என்ன தாகம் என்பது வெளிப்பட ஆரம்பித்தது. வரும்போது தனக்கென்று வந்தார். குடத்தை இடுப்புல வச்சுட்டு தனக்கென்று வந்தார். தன் தாகம் தீர்க்கப்படணும், தன் குடும்பத்தால் தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்று அவங்களோடு வந்தார். ஹல்லேலூயா. ஆனால் தண்ணீர் முழுகிறதான கிணற்று கரையில இயேசு இருந்து கொண்டிருக்கிறார். இயேசுவை சந்தித்தார். ஹல்லேலூயா. சில நிமிடங்கள் உரையாடுகிற ஒரு நிலைமை அங்கு பார்க்க முடியும். வேதம் சொல்கிறது, அவள் தனக்கென்று சுயநலனாக வாழ்ந்த வாழ்க்கையாகிய குணத்தை கீழே வைத்து விட்டார். அவள் ஊருக்குள்ள ஓடினாள். வந்து பாருங்கள், நான் செய்த எல்லாவற்றையும் சொல்லுவவர் வந்திருக்கிறார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக சுயநலவதில் இருக்கிறார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக உனக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக குடும்பத்திற்கு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ பிறருக்காக வாழ்கிறது அவராய் கர்த்தருடைய மாற்றம். கர்த்தர் தேவன் உனக்கு கொடுத்த தாகம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த புரிதல் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீ உனக்காக மட்டும்தான் வாழ்கிறாயா? இல்லை, பிறருக்காக நீ வாழ்கிறாயா? ஆமென். வேலை செய், உனக்காக, உன் குடும்பத்துக்கு செய், பிள்ளைகளுக்கு வேலை செய். ஆமென். ஆனால் உனக்குள்ள ஒரு தாளத்தை கட்டு வைத்திருக்கிறார். எங்கு சென்றாலும் அந்த தாளம் வியாபாரம் பண்ணப்பட வேண்டியது உண்டு. அநேகருக்கு நீ பயன்பட வேண்டிய நபர் நீ உள்ள நேரங்கள் வெளிப்பட போகிறார். அவர் பெருகளை கொடுக்கிறவரை கடந்து வருவார். சரீரத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் செய்த நன்மைக்காக தீமைக்காவது தக்கமானதை கொடுக்கும்படி அவன் அதி சீக்கிரமாக நம்முடைய ஆண்டவர் வெளிப்பட போகிறார். தனக்கென்று வந்தார், பிறருக்கென்று போனார். வேதம் சொல்லுகிறது, திரளான ஜனங்கள் இயேசுவிடத்தில் வந்தார். அவள் இயேசுவுக்கு சொன்னதுனால ஜனங்கள் இயேசுவிடத்தில் வந்தார். வேதம் சொல்லுகிறது, அநேக மக்கள் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். லேகியோன் பிசாசினால் பீடிக்கப்பட்டவர். ஆமென். அல்லேலூயா. இயேசுவை சந்திக்க கடந்து வந்தார். ஆமென். இயேசுவே, தாவீது குமாரனே, காலத்துக்கு முன்பதான் என்னை கெடுக்க வந்தீர் கதறான். பேசலாம். பார்க்கிறோம், பன்றி கொடு, பன்றி பாதாளத்தை அனுப்பினாதே, பன்றி கொடுத்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. அல்லேலூயா. லேகியோன் பிசாசு அவனை விட்டு பன்றி கொடுத்து போனார். எல்லா பன்றிகளும் கடல்ல விழுந்து என்ன செய்தது? ஒரு கூட போய் சொன்னாங்க. ஜனங்கள்லாம் வந்தாங்க. சாசனத்தை விடுதலை பெற்றவன் நின்று கொண்டிருக்கிறார். ஆனா வந்தவங்க எல்லாரும் பன்றியை பார்த்தா பன்றி எல்லாம் கடல்ல விழுந்துகிறாரு. இதனால் ஏற்பட்டது. இது இயேசுவால் அந்த இழப்பீர்கள். ஆமென். இந்த இயேசு எங்களுக்கு வேண்டாம். பன்றியை மேய்த்துக் கொண்டிருந்தவங்க எல்லாரும் நீங்க ஊரை விட்டு போயிடணும். உங்க வந்து பார்க்கும்போது பன்றி எல்லாம் கடல்ல கிடக்கு. எப்படி நடந்தது? இயேசுவால் நடந்தது. இந்த கடல்ல விழுக காரணம் எந்த பிசாசு? நான் இங்க தான் இவன் ஆராயம். அல்லேலூயா. அப்படியா? இவனுக்கு இந்த பிசாசெல்லாம் எங்க போச்சு? பன்றிக்குள்ள போச்சு. அனுப்பி விட்டவர் யாரு? இயேசு. அல்லேலூயா. நமக்கு பன்றி தான் முக்கியம். ஆமென். இயேசு வேண்டாம், எங்க ஊரை விட்டு போயிருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சாசனம் முடிந்தவன் இயேசுவை கூடயே போறது முற்பட்டான் என்று சொன்னார். பெற்றுக்கொண்ட சுகத்தையும் விடுதலையும் என்ன செய்யும்? எல்லாரும்
சொல்லிட்டு இயேசு போய்விட்டார். திருப்பி அந்த கிராமத்துக்கு வரும்போது அவன் இயேசுவை எதிர்கொண்டு ஒரு கிராமத்தில் நீ இருக்கிறாய், நீ பாக்கியவான். ஆமென். பிசாசு பிடித்தவர் செய்த வேலையை நீ செய்யணும். சமாரியஸ்திரி செய்த வேலையை நீ செய்யணும். உன் இன ஜனங்கள், சொந்த பந்துக்கள், ரத்தத்தைப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார். அவர்களுக்கு சமாரியா, அவர்கள் சமாரிய ஸ்திரீனுடைய வேலையை நீ செய்யணும். விடுதலை பெற்ற வேண்டிய அந்த வேலையை நீ செய்யணும். ஆமென். இயேசு எதிர்க்கிறவர்கள் இயேசு எதிர்பார்ப்போடு கடந்து வருவார்கள். இயேசு வேண்டாம் என்று சொன்னவர்கள் இயேசு எங்களுக்கு வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த வேலை உன்னுடைய வேலை. ஆமென். நீ அந்த தாராளத்தை இன்று நீ பயன்படுத்துவார்கள். ஆமென். இயேசு வரும்போது ஹல்லேலூயா 1000 வருஷ ஆட்சி காலத்தில் உனக்கு ஒரு அதிகாரம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் வந்த சொல்லப்பட்டு ஏனெனில் அவனவன் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு. ஆமென். ஹல்லேலூயா. எங்க வெளிப்படணும்? கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு இருக்கு. ஆமென். என்னை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். என்ன நோக்கத்தோடு ரட்சித்திருக்கிறார்? ஆமென். ஹல்லேலூயா. என்ன நோக்கத்தோடு ரட்சித்திருக்கிறார்? நான் ஆண்டவருக்காக எதை செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அதாவது தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால், ஹல்லேலூயா, உங்களை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன என்பதை குறித்த ஒரு அறிவு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கண்மூடித்தன்மை வாழ்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது. ஹல்லேலூயா. தேவன் என்னை தெரிந்து கொண்டார். ஆமென். என்னை எதற்காக தெரிந்து கொண்டார்? ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் ரட்சித்து ஒரு தேவ சபைக்கு வைத்திருக்கிறார்கள். ஆமென். சும்மா வைக்க மாட்டார். ஆமென். உன்னை ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ படித்திருக்கிறாயோ படிக்கவில்லையோ அது தேவனுடைய பார்வையில் அது ஒன்றுமே. என்னை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். ஆமென். ரட்சித்தார். என்னை அவருக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நான் ஒரு அவயவம். நான் எந்த அவயவம்? ஆமென். நான் எந்த அவயவம்? என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே. எதற்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானசானத்த ஒரு நபர் கூட உபயோகம் இல்லாதவர்கள் ஒருவரும் இல்லை. ஆமென். ஏதோ சும்மா சர்ச்சுக்கு வந்து போறதுக்காக தெரிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ சர்ச்சுக்கு வாரம் வா, கொஞ்சம் கைத்தட்டி பாட ஆராதி, முடிந்தா கொஞ்சம் காணிக்கை போடு, அப்புறம் அடுத்த வாரம். அதற்கு தேவன் ஜனங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. ஒரு நபரை தெரிந்து கொண்டார். ஆமென். அவர்கள் அவருக்கு தேவை. ஆமென். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நபரை கொண்டு தேவன் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். அவர்கள் குடும்பத்தில் இருக்கும், இல்லை அவருடைய ஊரில் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த தேவ சபைக்குள்ளே இருக்கும். ஏதாவது ஒரு வேலை அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சுத்தம். என்ன சுத்தம்? ஹல்லேலூயா. என்னை தேவன் எதற்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார்? என்னை இந்த சபையில் ஒரு விசுவாசியாய் வைத்திருக்கிறார்.
அந்த நோக்கம் என்ன என்று என்ன செய்யணுமா? அறியணுமா? சொல்ல புரியுதா? அவர்களை கட்ட தெரிந்து கொண்ட நோக்கத்தை அவர்கள் என்ன செய்யணுமா? அறியணும். ரட்சிக்கப்பட்டது உண்மையா இருந்தவர், அபிஷேகம் பெற்றது உண்மையா இருந்தார், அல்லேலூயா, உங்களுடைய உள்ளம் கட்டளை கேட்கும். ஆண்டவரே, நீர் என்னை எதற்காக தெரிந்து கொள்கிறீர்? பிரயோஜனப்படாமல் இருக்கிற பாத்திரம், தேவையற்ற பாத்திரம். ஏன்னு சொல்லுகிறது, பெரிய வீட்டுல பொன், வெள்ளி, மரம், கனத்துக்கும் அப்போ ஒரு பெரிய வீட்டு பாத்திரங்கள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல விலை மதிப்புள்ள பாத்திரங்களும் இருக்கிறது, விலை மதிப்பு குறைவுள்ளதாக இருக்கிறது. ஆனா எல்லாம் எதற்குதான்? பயன்படுவதற்கு. உங்களுடைய ஒரு வீடை நீங்க எடுத்துக்கொண்டா, அல்லேலூயா, பெரிய அண்டா இருக்கு, அது எதுக்கு? சமைக்கிறதுக்கு பெரிய பானை இது இருக்கு, தபேரா, தவாரா, தெபேரா இருக்கு. அது எதுக்கு? ஃபங்க்ஷன் வந்து சமைக்கிறது. ரோஜனை எல்லாம் வச்சிருக்கா, இடைக்கு போட்டுற மாட்டோம். அடுத்த சின்ன பாத்திரம் இருக்கு, தினமும் சமைக்கிற பாத்திரம். குழம்பு சட்டி இருக்கு, தோசைக்கல் இருக்கு, இட்லி குண்டா இருக்கு, புட்டு குடை இருக்கு, என்னது பணியார சட்டி இருக்கு. வேற இப்படி நசுக்கி விடுவாங்கள, இடியாப்பம் இருக்கு. எல்லா பாத்திரமும் வாங்கி வச்சிருக்கு. இருக்கா இல்லையா? இருக்காங்க. கஷ்டப்பட்டாவது டீவுக்காக வாங்கியது. அல்லேலூயா. ஏன்னா இன்னும் நிறைய பேர் டிவில கொடுக்கறது நிறைய வருது, பியூரோ வருது, ஃப்ரிட்ஜ் வருது, எல்லாம் வருது. எல்லாம் வாங்கி பரவாயில்ல, நம்ம வாங்குவோம், நமக்கு தேவைப்படுது. இல்லை ஏதோ குழந்தைகள் அப்பப்போ ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கலாம். என்ன இப்படி நம்ம வாங்கி வச்சுருக்கோம். வாங்குறேன்னு தொடாமே வச்சா அது பிரயோஜனம் உள்ளதா? இல்லை. இப்போ நம்ம வாங்கின எதுக்கு தான் வாங்கணும்? ஒரு பயன்படுத்த தான் வாங்கணும். குழம்பு சோறு எடுக்கிற என்னது அன்னக்கு, சாம்பார் ஊத்துற கரண்டி, பொரியல் வைக்கிற அது ஒரு கரண்டி. அன்னக்கு எடுத்து எல்லாம் பயன்படுத்த முடியாது. அது வாரி கோரி வாயில் போடுக்கு அது ஸ்பூன் இல்லையா? சின்ன ஸ்பூன் இருக்கு, பெரிய ஸ்பூன் இருக்கு, அன்னக்கை இருக்கு, அல்லேலூயா, எல்லாம் இருக்கு. அதனுடைய வேலை செய்யும். வீட்டில் போனால் அந்த கிச்சனுக்கு மேலே அதில் என்ன செய்யணும்? தொங்க விட்டுருக்கோம். பிளேட்டுக்கெல்லாம் அடிக்கடி வச்சிருக்கோம். சாப்பாடு பிளேட்டு தண்ணி, டிஃபன் சாப்பிட்ற பிளேட்டு தண்ணி, மிக்சர் சாப்பிட்ற தண்ணி, டம்ளரில் பல டம்ளர் டீ குடிக்கிற டம்ளரு, ஜூஸ் குடிக்கிற டம்ளரு, தண்ணி குடிக்கிற டம்ளரு, எல்லாம் தனித்தனி செக்ஷனாக வச்சு. அப்போ எல்லாமே எதற்காக வச்சிருக்கு? ஆமே, வேதாந்தம் சொல்லு. பெரிய வீடு. அல்லேலூயா. வாசிப்போம். பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் உண்டு. பொன்னுல செஞ்சதும் சரி, வெள்ளியில செஞ்சதும் சரி, மரத்துல செஞ்சதும் சரி, மண்ணில் கொண்டு கொண்டது சரி, எல்லாம் எதற்குரியதான்? சிலது கனத்துக்குரிய உயர்வான வேலை பயன்பாட்டுக்கு, சிலது சாதாரணமான பயன்பாட்டு, சிலது ஒரு இழிவான பயன்பாட்டு. ஆமென். பயன்பாட்டிற்கு இல்லாத பாத்திரங்கள் இல்லை.
இப்போ பயன்பாட்டுக்கு இல்லை பாத்திரம்லாம் கிடக்குனாக்க நம்ம ஓட்ட உடைச்சிட்டு சப்பி சடைஞ்சிருக்கிறது எல்லாம் எதுக்கு தான் போட்டிருக்கு? இரும்பு விலைக்கு விற்கிறது. தேவ சபைக்குள்ள அல்லேலூயா இரும்பு விலைக்கு விற்கிற அளவில் உள்ள ஒரு நபராக நீ இருக்கக்கூடாது. தேவன் நியாயம் இருக்கும்போது அவன் பொருளாதாரம் சோர்வுமானவரை சொல்லி அவன் உன்னை புறமாக இருந்த தள்ளப்படுகிற நிலையில் உள்ளதாக அல்லேலூயா இடக்கு போடுகிறது போன்ற தேவையற்ற பாத்திரமாக இருக்கக்கூடாது. தேவனுக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் மாற வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் என்பதை மறந்து பயனற்றதல்ல, நீ பயன் உள்ளது பயனுக்காக தெரிந்து கொண்டது. அநேக நாட்கள் ஒதுக்கி போட்டது என்ன ஆயிடும்? துரு பிடிச்சு அழுக்கடைந்து அது என்ன ஆயிடும்? தேவையற்றதாக. ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? நீ ஞானசாரதி எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த சபையில நீ வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இதுவரை கர்த்தரை எதற்காய் தெரிந்து கொண்டிருக்கிறாய்? எதற்கு அழைத்தார்? எதற்கு ரட்சித்தார் என்றதான ஒரு அறிவு கூட இல்லாமல் வந்து போய் கொண்டிருக்கிறாய் வழிபோக்கனை போல. அடுத்தவன் வீட்டில் போய் முத்தந்தது திண்ணை நுக்காதது. அறிமுகம் இல்லாத வீடு. ஒரு படம் படைத்தவருடைய வீட்டில் போய் வீட்டுக்குள்ள நுழைய முடியுமா? படிக்கு பக்கத்துல திண்ணையில் உட்கார்ந்து தேவ சபையில் வருகிற நீ அல்லேலூயா உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்ட நாள் அவன் அவருடைய வருகிற வரையிலையும் அல்லது உன்னுடைய மரண வரையிலையும் அவன் உள்ளதுக்கு கர்த்தருக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டியது. கர்த்தர் உன்னை கேட்பா.